Today, let's meditate a word that's more than comfort and empowerment. நம்மளை பலப்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 41:10. Isaiah 41:10. Do not fear, for I am with you. I will strengthen you. I will also help you. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். God says you are not alone and he strengthens you. அவர் நம்மை பலப்படுத்துகிறாராம். ஒரு நாளும் தனியே விடுவதே இல்லை. That means you are not just surviving, you are capable. நீங்கள் எதையும் செய்ய உங்களால் முடியும். Nothing is impossible. Science confirms this. When people believe they are supported, whether by God or a purpose, they show increased mental stamina and even physical endurance. So, நமக்கு ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருப்பதினால் நம்மளுடைய பிரெயினில் prefrontal cortex is helping us handle stress and make decisions better. சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு இது மிகப்பெரிய உதவியாய் நம்முடைய பிரெயினுக்கு இருக்கிறதாம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. ஸோ what prophet Isaiah said is still true today. ஏசாயா சொன்னது போல, with God beside you, you are equipped. ஆண்டவர் உங்களோடு இருப்பதினால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாய், பலப்பட்டவர்களாய், you are strengthened, capable of doing what looked impossible. செய்ய முடியாத காரியமாய் தோன்றுகிறது கூட இயேசு உங்களோடு இருப்பதனால் நீங்கள் அதை செய்து முடிக்க முடியும். Let's pray. Father God, thank you for your wonderful word. நீர் எங்களோடு இருப்பதினால், நீர் எங்களை பலப்படுத்துவதினால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். Thank you for this greatest hope and assurance in our job, in our education, business, in all that we do. எல்லாவற்றிலும், சரீரத்திலும் மனதளவிலும் உடைய பலனை எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. Thank you Lord. In Jesus' name, amen.